ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வீடியோவில் வந்துட்டு பெட்ரோல் அண்ட் டீசலோட விலை ஏன் அதிகமாகிட்டே போயிட்டுருக்கு. இப்போயாவது அட்லீஸ்ட் பரவாயில்ல, கச்சா எண்ணெயோட விலை வந்து அதிகமாகிருக்கு. ஸோ அதிகமாகுது. பட் இதுக்கு முன்னாடி கச்சா எண்ணெயோட விலை வந்து ரொம்ப கம்மியானப்போ கூட, பாதிக்கு பாதி ஆனப்போ கூட பெட்ரோல் அண்ட் டீசலோட விலை அதிகமாகிட்டே இருந்துச்சு. ஏன் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதை வந்து ஒரு பரோட்டா கடை எக்ஸாம்பிளாக வச்சு ரெண்டுத்தையும் லிங்க் பண்ணி நான் வந்து இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ நம்ம இந்த எக்ஸாம்பிளுக்கு வந்து பரோட்டா கடை எடுத்துருக்கோம். அந்த பரோட்டா கடையில் வந்து ஒரு பரோட்டா வந்து 10 ரூபா அப்படின்னு சொல்லி விற்கிறாங்க. பரோட்டா செய்யறதுக்கு மெயினான இன்க்ரீடியன்ட் என்ன? மைதா அண்ட் எண்ணெய். மைதா வந்து 1 கிலோ 35 ரூபா நம்ம அசியூம் பண்ணிப்போம். ஆயில் வந்து 1 லிட்டர் 50 ரூபான்னு அசியூம் பண்ணிப்போம். இந்த 1 கிலோ மைதான் 1 லிட்டர் ஆயிலை வச்சு 10 பரோட்டா செய்ய முடியும் அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ வந்துட்டு அந்த மைதாவோட ப்ரைஸ் வந்து முன்னாடி 35 ரூபா இருந்துச்சு இல்லையா 1 கிலோ, அது வந்து 20 ரூபா அப்படின்னு சொல்லி கம்மியாகிடுச்சு அப்படின்னு வச்சுப்போம். ஏதோ ரீசனுக்காக 1 கிலோ மைதா 15 ரூபா ப்ரைஸ் கம்மியாகிடுச்சு. இருந்தாலும் அந்த 1 கிலோ மைதா அண்ட் 1 லிட்டர் ஆயிலை வச்சு அதே 10 பரோட்டா தான் செய்ய முடியும். ஸோ முன்னாடி 10 பரோட்டா செய்கிறதுக்கு எவ்வளோ ஆச்சு? 85 ரூபா ஆச்சு. ஆனால் இப்போ அந்த கடைக்காரருக்கு 70 ரூபா தான் ஆகும். அப்போ அந்த கடைக்காரர் என்ன பண்ணணும்? 10 ரூபாய்க்கு விற்றுட்டு இருந்த பரோட்டாவை 8 ரூபா அப்படின்னு சொல்லி கம்மி பண்ணணும் இல்லையா? 8 ரூபா, 9 ரூபா, 7 ரூபா அப்படின்னு சொல்லி கம்மி பண்ணணும் இல்லையா? பட் அவர் வந்துட்டு கம்மி பண்ண மாட்டார். ஏன் அவர் கம்மி பண்ணலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்துட்டு இன்னும் அதிகமாக ப்ராஃபிட் வேணும் அப்படின்னு அவர் ஆசைப்படுறாரு. இல்லை, அவரோட ப்ராஃபிட்டில் வந்து நமக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு வந்து அவருக்கு தோணலை அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த ஒரு ரீசனுக்காக தான் வந்துட்டு அவர் வந்து பரோட்டாவோட விலையை கம்மி பண்ணலை. இப்போது மைதாவோட விலை முன்னாடி கம்மியாச்சு இல்லையா? இப்போ அது வந்து அதிகமாகிடுச்சு அப்படின்னு வச்சுப்போம். 35 ரூபாயிலேருந்து இப்போ வந்து 45 ரூபாய் ஆகிடுச்சு. இப்போ வந்து கடைக்காரர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவருக்கு அதே 1 கிலோ மைதாவோட ரேட் வந்து அதிகமான காரணத்தினால அவர் வந்து பரோட்டாவோட ரேட்டை ஏற்றுவார். ஸோ 12 ரூபா ஒரு பரோட்டா அப்படின்னு சொல்லி விற்பார். ஏன் இப்போ அவர் வந்துட்டு அந்த ரேட்டை ஏற்றிருக்காரு அப்படின்றத பற்றி நம்ம இன்னொரு ஒரு நிமிஷத்தில் பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி இப்போ இதே தான் வந்து பெட்ரோல் டீசல்லையே நடக்குது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரே டிஃப்ரெண்ட்டு, இந்த ஷாப்கீப்பர் வந்து இங்கே கவர்மெண்ட்டு, இந்த பரோட்டா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெட்ரோல் அண்ட் டீசலு. இந்த மைதா அதாவது இன்க்ரீடியன்ட் தான் வந்துட்டு, மெயினான இன்க்ரீடியன்ட் தான் வந்து க்ரூட் ஆயில். அண்ட் இந்த கன்சியூமர், அங்கே பரோட்டா சாப்பிட்ற நம்ம தான் வந்து பெட்ரோல் டீசல் போட போகிறோம். ஸோ நம்ம தான் வந்து அந்த கன்சியூமர். இந்த பரோட்டா கடைக்காரர் வந்து எப்போது ரேட்டு கம்மியானப்போ இவர் பரோட்டாவோட ரேட்டை கம்மி பண்ணலையோ, என்ன ரீசனுக்காக பண்ணலையோ, அதே ரீசனுக்காக தான் கவர்மெண்ட்டும் வந்து அப்போ ரேட்டு கம்மி பண்ணல. அண்ட் அதே ரீசனுக்காக தான் இப்போ கவர்மெண்ட் வந்து ரேட்டை அதிகமும் பண்ணுறாங்க. ஸோ டீட்டெயிலாக வந்து இப்போ நம்ம கொஞ்சம் நேரத்தில் பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி இந்த பாசிங் டவுன் ஆஃப் ரேட் கட்ஸ்னால் என்னென்னு வச்சுக்கோங்களேன். இப்போது கவர்மெண்ட்லேருந்து ஏதோ ஒரு ரேட்டை வந்து கம்மி பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அந்த மைதாவோட விலையை கம்மியாகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த பரோட்டா கடைக்காரர் என்ன பண்ணியிருக்கணும்? அப்போ பரோட்டாவோட விலையை கம்மி பண்ணியிருக்கணும். அப்போ தான் வந்து கன்சியூமரான நமக்கு 10 ரூபாய்க்கு விற்ற பரோட்டா 8 ரூபா அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அதை தான் வந்து கவர்மெண்ட் கிளைம் பண்ணுவாங்க, நாங்கள் வந்து இந்த மாதிரி சலுகைகள் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி. பட் ஆனால் அந்த கடைக்காரர் என்ன பண்ணுறாரு? அவருக்கு மைதா கம்மி விலையில் தான் கிடைக்கிது. ஆனால் அந்த ரேட் கட்டை வந்து அவர் நமக்கு பாஸ் பண்ணல. ஓகேவா? ஸோ இது மாதிரி தான் வந்துட்டு எப்போ நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க இல்லையா? அப்போ நிறைய கடையில், பெரிய பெரிய கடையிலலாம் பார்த்தீங்கன்னா தோசை ரேட்டெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ வந்து நாப்பா அப்படின்னு சொல்லிட்டு, நேஷ்னல் ஆன்டி ப்ராஃபிட்டிங் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அவங்க வந்து ரெய்ட் பண்ணப்போ இந்த மாதிரி கண்டுபிடிச்சாங்க. இது மாதிரி இவங்க தேவையில்லாமல் சும்மா ஜிஎஸ்டி பேரை யூஸ் பண்ணி அதிக விலையில் விற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா பெரிய பெரிய ஹோட்டலெல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்துட்டு, இந்த விலை இவ்வளோ, இதுக்கான ஜிஎஸ்டி இவ்வளோ அப்படின்னு சொல்லி அவங்க ஹோட்டலில் ஃபுல்லாக ஸ்டிக்கர்லாம் ஒட்டி அவ்வளோ ப்ரிகாஷியஸ் மெஷர்லாம் எடுத்தாங்க. அவங்க கரெக்டான ரேட்டை தான் விற்கிறாங்க அப்படின்றத காமிக்கிறதுக்காக. இன்னொரு இன்சிடென்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆர்பிஐ வந்து அடிக்கடி ரெப்போன்னு சொல்லுவாங்க, ரிவர்ஸ் ரெப்போன்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்லி வந்து ரெப்போ ரேட்டை வந்து கம்மியோ இல்லை அதிகமோ ஆக்குவாங்க. அது வந்து எக்கனாமியை ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கோ இல்லை வந்துட்டு டவுன் பண்ணுறதுக்கோ வந்துட்டு அவங்க யூஸ் பண்ணுற மெத்தட் தான் வந்து ரெப்போ ரேட்டை கம்மியோ இல்லை அதிகமோ பண்ணுறது. ஸோ அது மாதிரி பண்ணுறப்ப வந்து நமக்கு பேங்க் லோன்ஸ் வந்து ஒன்று அவங்க அதிகமாக்குனாங்க அப்படின்னா வந்துட்டு நமக்கும் வந்துட்டு பேங்க் லோன் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அதிகமாகும், இல்லை கம்மி பண்ணாங்கன்னா கம்மியாகும். அதுக்கு ஏற்ற மாதிரி அது வந்து மாறும். ஸோ அது மாதிரி ஆர்பிஐ வந்து மாற்றுறப்போ இந்த பேங்க்ஸ் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி அதை நமக்கு பாஸ் பண்ணணும். இப்போ அதே பரோட்டா கடை எக்ஸாம்பிளில் நடந்த மாதிரி தான். ஆனால் அந்த பேங்க் என்ன பண்ணுவாங்கன்னா, நமக்கு வந்து அதை பாஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இதுக்காக தான் வந்து எம்சிஎல்ஆர் அப்படின்னு சொல்லி ஒரு புது மெத்தட் கொண்டு வந்தாங்க. இப்போ அதுலேயும் வந்து சாட்டிஸ்ஃபேக்டரி ரிசல்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக இன்னொரு மெத்தட் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்காங்க ஆர்பிஐயில். ஸோ இந்த ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா, சென்னையில் வந்து கடந்த ஒரு மாதத்தில் வந்து பெட்ரோல் ரேட் வந்து எப்படி ஏறி இருக்குது, கொல்கட்டாவில் எப்படி ஏறி இருக்குது அப்படின்னு இந்த ஸ்லைடில் இருக்குது. அடுத்த ஸ்லைடில் வந்துட்டு மும்பையில் ஒரு மாதம் பெட்ரோல் ரேட் எப்படி இருக்குது, டெல்லியில் எப்படி இருந்திருக்கு, எவ்வளோ ஏறி இருக்குது அப்படின்றது இந்த 2 ஸ்லைட்ஸில் காமிச்சிருக்கேன். ஸோ இப்போ வந்துட்டு ஏன் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, அந்த ஏன்ற கேள்விக்கு இன்னும் ஒரு நிமிஷத்தில் ஆன்சர் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஏன் வந்து
கவர்மெண்ட் நமக்கு ரேட்டு கம்மி பண்ணல அந்த டைமில். அண்ட் இப்போ ஏன் கவர்மெண்ட் ரேட்டை வந்து அதிகமாக்கியிருக்காங்க அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ ஹோல் நேஷன் அண்ட் ஹோல் வேர்ல்டே வந்துட்டு ஒரு 75 நாளைக்கு மேலே ஃபுல் லாக்டவுனில் போனாங்க இல்லையா? அப்போ என்னாச்சு, பெட்ரோலுக்கும் டீசலுக்கும் வேலையே இல்லாமல் போயிடுச்சு. ஸோ என்னாச்சுன்னா டிமாண்ட் வந்து கம்மியாயிடுச்சு பெட்ரோல் அண்ட் டீசலுக்கு. அப்போ என்ன ஆகிருக்கும், க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி க்ரூட் ஆயில் ப்ரொடியூஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ சப்ளை வந்து அதிகமாக இருக்குது. பட் அதுக்கான டிமாண்ட் வந்து இப்போ ரொம்ப 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 கம்மியாயிடுச்சு. அப்போ என்ன ஆகும், இருக்கிற க்ரூட் ஆயிலெலாம் விற்கணும்னா ப்ரைஸ் வந்து கம்மியாகும் இல்லையா? ஸோ இதுதான் வந்து டிமாண்ட் சப்ளையோட ரிலேஷனு. ஸோ சப்ளை அப்படியே அதிகமாக இருக்குது, பட் டிமாண்ட் வந்து கம்மியானதுனால ப்ரைஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாகிடுது. அப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்கணும்னா, நமக்கு வந்து அந்த பெட்ரோல் அண்ட் டீசலோட விலையை கம்மி பண்ணியிருக்கணும். பட் ஆனால் கவர்மெண்ட் பண்ணலை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்டுக்கு மற்ற இடத்துலேருந்து வர ரெவென்யூஸ்லாம் வராது. ஏன் வராது, ஏன்னா வந்து லாக்டவுனில் இருக்குது. ஸோ நிறைய ரெவென்யூஸ் அவங்களுக்கு வராது. அண்ட் அதோடு இல்லாமல் கவர்மெண்ட்டுக்கு எக்ஸ்ட்ரா எக்ஸ்பென்சஸ் வந்து நிறைய ஆக போகுது. ஏன் மெயினாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொரோனா வைரஸ் ரீசனால தான். ஓகேவா? இந்த கொரோனா வைரஸ் ரீசன் மட்டும் இல்லாமல் டே டு டே ஃபங்க்ஷன் ஆஃப் த கவர்மெண்ட் நடத்துறதுக்கு, இன்னும் சில ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக கவர்மெண்ட் வந்து காசு தேவைப்படும். ஆல்ரெடி தேவைப்பட்ட அளவே காசு வந்து திருப்பி கவர்மெண்ட்டுக்கு தேவைப்படும். பட் ஆனால் கவர்மெண்ட்டுக்கு வர ரெவென்யூ வந்து இப்போ கம்மியாயிடுச்சு இல்லையா? ஸோ எக்ஸ்பெண்டிச்சர் வந்து அப்படியே இருக்குது, பட் ரெவென்யூ வந்து கம்மியாயிடுச்சு. அவங்களுக்கு காசு வேணும்ல, இல்லைனா அவங்க நிறைய கடனுக்கு போயிடுவாங்க. அப்படின்ற காரணத்தினால இந்த கவர்மெண்ட் வந்துட்டு அந்த ரேட் கட்டை நமக்கு பாஸ் பண்ணவில்லை. இந்த கொரோனா வைரஸ் சிச்சுவேஷன் வந்து நம்ம ஃபேமிலியில் இப்போ யாரோ ஒருத்தருக்கு வந்து ஏதோ ஒரு திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அப்படின்னு வச்சுக்கலாம். திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, நம்ம வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறோம், அவங்களுக்கு வந்து ரொம்ப சீரியஸாக இருக்காங்க. அப்போ வந்து நமக்கு எக்ஸ்பென்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாகும் இல்லையா? அந்த எக்ஸ்பென்ஸ் வந்து ரொம்ப அதிகமான எக்ஸ்பென்ஸ் அண்ட் வந்து சடன் எக்ஸ்பென்ஸ். ஸோ இதே மாதிரி தான் வந்து இப்போ நம்ம கண்ட்ரிக்கு ஆஸ் அ ஹோலாக வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் கவர்மெண்ட்டு காசு வேணும் அப்படின்ற காரணத்தினால நமக்கு கவர்மெண்ட் வந்து அந்த ரேட் கட்டை பாஸ் பண்ணலை. ஸோ இந்த பெட்ரோல் விலை வந்து ₹70 இல்லை ₹80 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து ஆல்மோஸ்ட் 45 to 50% வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் தான் வந்து பாதியாக டேக்ஸ் வந்து கலெக்ட் பண்ணியிருப்பாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு பேரில் கலெக்ட் பண்ணுவாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து வேட் அப்படின்ற பேரில் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க டேக்ஸஸ். இப்போ நான் சொன்ன ரீசனுக்காக தான் வந்து நமக்கு பெட்ரோல் அண்ட் டீசலோட விலையை வந்து கவர்மெண்ட் கம்மி பண்ணல அன்டில் June 7. June 7க்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்டில் நிறைய கண்ட்ரீஸில் வந்துட்டு அன்லாக் ஃபேஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ என்னாச்சு, திருப்பி வந்து மக்கள்லாம் வந்து வண்டி, காரு, எல்லா ஆட்டோமொபைல்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பெட்ரோல் அண்ட் டீசலுக்கு வந்து டிமாண்டு திருப்பி அதிகமாக ஆரம்பிச்சிச்சு. இப்போ வந்து சப்ளை அப்படியே இருக்குது அண்ட் டிமாண்ட் வந்து அதிகமாகிட்டே போகுது. ஸோ அப்போ என்ன ஆகும், ப்ரைஸ் வந்து அதிகமாகும். ஸோ என்ன ஆச்சு அப்படின்னா, June 7லேருந்து க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் வந்து ஏறிக்கிட்டே போச்சு. ஆல்மோஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து முன்னாடி $20 விற்றுது அப்படின்னா இப்போ வந்து $40 வந்துச்சு ஒரு பேரல். ஸோ அந்த ரேஞ்சுக்கு வந்துட்டு 50% ரேட் வந்து அதிகமாகிடுச்சு. இப்போ கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்துட்டு க்ரூட் ஆயில் ப்ரைஸ் வந்து ஏறுறப்போ நமக்கும் பெட்ரோல் அண்ட் டீசலோட விலையை ஏற்றுறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்டுக்கு ஆல்ரெடி சொன்ன ரீசனே தான். கவர்மெண்ட்டுக்கு ஆல்ரெடி மற்ற விஷயங்கள் மூலிமா வர ரெவென்யூஸ் வந்து கம்மியாயிடுச்சு. இப்போ அவங்களுக்கு கிடைக்கிற ஒரு ஸ்டாண்டர்டான ரெவென்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெட்ரோல் அண்ட் டீசல் டேக்ஸஸ் மூலிமா தான் கிடைக்கிது. அந்த டேக்ஸஸ் மூலிமா வர ரெவென்யூஸை அவங்க காம்ப்ரமைஸ் பண்ண விரும்பலை. அதாவது அவங்க வந்து அதை குறைச்சிக்க விரும்பலை. அந்த ரீசனுக்காக தான் இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்பியும் பெட்ரோல் அண்ட் டீசலோட விலைலாம் அதிகமாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் வந்து ரீசன். இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இது மாதிரி ஃப்யூச்சரில் நிறைய வீடியோஸ் பார்க்க எங்கள் சேனலுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் எங்கள் வீடியோஸை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கூட கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அங்கே வந்து நாங்கள் UPSC ரிலேட்டடான கொஷின்ஸ் வந்து டெய்லி கேட்டுட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு எங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் எங்கள் வீடியோஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் ஷேரிங் இஸ் கேரிங். நன்றி.